எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்க்க போறோம்னா, அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு நடுவுல போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டும் அதனால எந்த பலனும் இல்லாத அளவுக்கு ரெண்டு நாடுகளும் திரும்பவும் போர் பாதிக்கு திரும்பிட்டு இருக்காங்க. அதை பத்தியும் அதுக்கப்புறம் இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு லெபனான் போரை எங்களால நிறுத்த முடியாதுன்னு திட்டவட்டமா சொல்லியிருக்காரு. அதை பத்தி இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டா பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போலாம். ஜூன் 17, 2026 அன்னைக்கு உலக மக்கள் எதிர்பார்த்துட்டு இருந்த மிக முக்கியமான ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தம்ன்றது G7 சம்மிட்ல கையெழுத்தாச்சுங்க. சரியா பிப்ரவரி 28, 2026 அன்னைக்கு ஈரானுக்கு எதிராக அமெரிக்கா இஸ்ரேல் நாடுங்க ஒன்னா சேர்ந்து கூட்டுப்படை போர் தாக்குதலை தொடங்கினாங்க. இந்த போர் மார்ச் மாசத்துல இருந்து ஏப்ரல் மாசம் முதல் வாரம் வரைக்கும் மத்திய கிழக்கு பிராந்தியத்துல ஈரான் மட்டும் இல்லாம அங்க இருக்கிற அரபு நாடுகள்ல உயிர் சேதத்தையும் அதோட சேர்த்து பொருட்சேதத்தையும் எக்கச்சக்கமா ஏற்படுத்துச்சுங்க. இரண்டாம் உலக போருக்கு அப்புறம் ஒரு போர் உலகம் முழுக்க பாதிப்பை ஏற்படுத்துச்சுன்னா அது ஈரான் போராதாங்க இருக்கும். ஈரானுக்கு எதிராக இஸ்ரேல் அமெரிக்கா நாடுங்க நேரடியா போர் நடத்துதுன்றதுனால மற்ற நாடுகளுக்கு பாதிப்பு ஏற்படலங்க. அங்க ஈரான் என்ன பண்ணிட்டாங்க, அவங்களோட தலைமையே இல்லாட்டி போனாலும் மற்ற நாடுகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்துற வகையில ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ்ன்ற மிக முக்கியமான கடல் வழி பாதையை இழுத்து மூடிட்டாங்க. வல்லரசா இருக்கிற அமெரிக்கா ஈரானுக்கு எதிராக நேரடியா போர் நடத்துறதுனால அதோட பாதிப்பை பக்கத்துல இருக்கிற அரபு நாடுகளுக்கும் மற்ற உலக நாடுகளுக்கு ஷிஃப்ட் பண்ணா மட்டும்தான் இந்த போர்ல அமெரிக்கா வீழ்த்த முடியும்ன்றத ஈரான் நல்லாவே புரிஞ்சு வச்சிருந்தாங்க. அதனாலதான் இஸ்ரேல் அமெரிக்கா நடத்துற தாக்குதலுக்கு பக்கத்துல இருக்கிற அரபு நாடுகளை ஈரான் தண்டிக்க ஆரம்பிச்சாங்க. 35 நாள் போர்ல அரபு நாடுங்க மேல ஏவுகணைகளை வீசி சராமாரியா தாக்குதல் நடத்தின ஈரான் நாட்டுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கிற நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு அந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் அவங்களோட வணிக கப்பல்களை பயன்படுத்துறதுக்கு ஈரான் தடை விதிச்சாங்க. தடையை மீறி அங்க பயணிக்க முற்பட்ட வணிக கப்பலை குறி வச்சு ஈரான் ராணுவ தாக்குதல் நடத்த ஆரம்பிச்சாங்க. இதோட வெளிப்பாடு தான் அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் எப்படியாவது ஈரான் போற முடிவு கொண்டு வரதுக்கான அந்த கட்டத்தை நோக்கி வேகமா நகர்த்த ஆரம்பிச்சதா டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்டுங்க சொல்றாங்க. இப்படி இந்த அமெரிக்கா ஈரான் போர்ல ஈரானோட ஸ்ட்ராட்டஜி வெற்றி அடைஞ்சதுனே கூட சொல்லலாங்க. உலக நாடுகளும் அமெரிக்காவோட நாடாளுமன்றமும் அழுத்தம் கொடுத்ததுனால வேற வழி இல்லாம ஈரான் போரை நிறுத்துறதுக்கு ஒரு வழியா ஒத்துக்கிட்ட ட்ரம்ப் இறுதிக்கட்ட பேச்சுவார்த்தைகளை கத்தார், பாகிஸ்தான் நாடுங்க மூலமா ஈரானோட ஜூன் 15, 2026 முடிவு கொண்டு வந்த அமெரிக்காவோட அதிபரா இருக்கிற ட்ரம்ப் 14 அம்சங்களை கொண்ட போர் நிறுத்த திட்டம் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல ஒத்துக்கொள்ளப்பட்டதாக ட்ரம்ப் அதிகாரப்பூர்வமா அறிவிச்சாருங்க. அதுக்கப்புறம் போர் நிறுத்த ஒப்பந்தம் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல எப்ப கையெழுத்தாக போது அந்த நல்ல நாள் என்னைக்குன்னு உலக நாடுங்க எதிர்பார்த்து காத்துட்டு இருந்தாங்க. இதுக்கு மத்தியில ஒவ்வொரு வருஷமும் G7 கூட்டமைப்போட மீட்டிங் ஒவ்வொரு நாடுகளில் நடக்குங்க. அந்த வகையில் இந்த வருஷம் G7 கூட்டமைப்போட மாநாடுன்றது பிரான்ஸ் நாட்டில் வச்சு நடத்தப்பட்டுச்சு. G7 கூட்டமைப்போட லீடரா இருக்கிற அமெரிக்கா ஒவ்வொரு வருஷமும் இந்த மீட்டிங்கை முன்னணி நடத்திட்டு வராங்க. அந்த வகையில் 2026 G7 சப்மிட்டை பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரானோட ட்ரம்ப் ஒன்னா சேர்ந்து நடத்தினாருங்க. இந்த மீட்டிங்ல வச்சு ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் ட்ரம்ப் கையெழுத்து போடுறதுக்கான ஏற்பாடுகளையும் அமெரிக்காவோட ஒயிட் ஹவுஸ் பண்ணியிருந்தாங்க. அங்க பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மேக்ரான், ஜெர்மனி அதிபர் மெர்ஸ், இத்தாலி பிரைம் மினிஸ்டர் ஜார்ஜியா மெலோனி உட்பட G7 நாடுகளோட உறுப்பினருங்க, அதுக்கப்புறம் இந்தியா உட்பட இன்னும் சில நாடுகளோட அதிபர்கள் முன்னிலையில ட்ரம்ப் ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு நடுவுல உருவாக்கப்பட்டிருக்கிற 14 அம்சங்களை கொண்ட போர் நிறுத்த திட்டத்துல அதிகாரப்பூர்வமா கையெழுத்து போட்டாருங்க. ட்ரம்ப் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல கையெழுத்து போட்ட கையோட ஈரான் அதிபரா இருக்க பெசஸ்கியானும் இந்த 14 அம்ச போர் நிறுத்த திட்டத்துல நானும் ஒத்துக்கிட்டு கையெழுத்து போடுறேன்னு அவர் சார்பில் கையெழுத்து போட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தோட பிரதியை அவரும் அதிகாரப்பூர்வமா வெளியிட்டாருங்க. இப்படி ஈரான் அமெரிக்காவுக்கு மத்தியில போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்ட கையோட அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் குளோபல் மீடியாஸ் கிட்ட என்ன விஷயத்தை பேசியிருந்தாருன்னா, அடுத்த 60 நாளைக்கு இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் செல்லுபடியாகும், இதுக்கான பேச்சுவார்த்தைங்க அடுத்தடுத்த கட்டத்தில் நடந்துட்டு வரும். ஈரான் அமெரிக்கா நாடுகளுக்கு மத்தியில அடுத்த கட்ட பேச்சுவார்த்தை சுவிட்சர்லாந்துல வச்சு நடக்க போது. ஈரான் நாட்டை தாக்குறதுக்காக முற்றுகையிட்டு இருக்கிற அமெரிக்க போர் கப்பல்களோட அளவை படிப்படியா குறைக்கிறதுக்கு நான் உத்தரவிட்டு இருக்கிறேன். அதே சமயம் போர் நிறுத்த ஒப்பந்தத்துல ஈரான் ஒத்துக்கிட்ட மாதிரி ஹார்மோஸ் நீரிணையில எந்த பிரச்சனையும் இல்லாம 60 நாளைக்கு எல்லா நாடுகளோட கப்பல்களும் பயணிக்கிறதுக்கு அவங்க ஒத்துக்கணும்னு ட்ரம்ப் பேசியிருந்தாருங்க. கடைசியா தன்னோட உரையில ட்ரம்ப் என்ன விஷயத்தை குறிப்பிட்டு இருந்தாருன்னா, ஈரான் அவங்க கையில வச்சிருக்கிற 450 கிலோவுக்கு மேல செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிக்கிறதுக்கு ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அடுத்த 60 நாளுக்குள்ளார நடக்கிற அமெரிக்கா ஈரானுக்கான அமைதி பேச்சுவார்த்தையில இதுக்கான ஒரு முடிவு எட்டப்படும். அதுக்கப்புறம் ஈரான் அமெரிக்கா கிட்ட கொடுத்து கூட அந்த யுரேனியத்தை அழிக்கலாம். இல்லைன்னா உள்நாட்டில் அமெரிக்கா G7 பிரதிநிதிங்க மத்தியில அந்த செறிவூட்டப்பட்ட யுரேனியத்தை அழிக்கிறதுக்கு ஈரான் அரசாங்கம் ஒத்துக்கிட்டே தீரணும்னு ட்ரம்ப் ஸ்ட்ரிக்டா பேசியிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்படி போர் நிறுத்த ஒப்பந்தம் ஏற்பட்டதுனால ஈரானுக்கு மட்டும் இல்லாம சுத்தி இருக்கிற அரபு நாடுங்க மற்ற நாடுகளுக்கும் சில நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிச்சுதுங்க. ஃபர்ஸ்ட் ஈரானோட கச்சா எண்ணெய் ஏற்றுமதி பண்றதுக்கு அமெரிக்கா விதிச்சு வச்சிருந்த தடையை அமெரிக்கா விலக்கிட்டாங்க. அதனால 4 நாளைக்குள்ளார பல மில்லியன் டாலர் கச்சா எண்ணெயை ஈரான் நாடு, இந்தியா உட்பட பல நாடுகளுக்கு ஏற்றுமதி பண்ணிருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி சன் செய்தி வெளியிட்டு இருக்காங்க. அடுத்ததா ஜூன் 17 இருந்து அடுத்த 4 நாள் வரைக்கும் ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மோஸ் கடல் பகுதியில் எல்லா கப்பல்களும் பயணிக்கிறதுக்கு ஈரான் ஒத்துக்கிட்டு இருந்தாங்க. இது எல்லாத்தையும் தாண்டி சருசருன்னு ஏறிக்கிட்டு இருந்த கச்சா எண்ணெயோட விலை படிப்படியா குறைய ஆரம்பிச்சுதுங்க. இந்த நகர்வுங்க பல நாடுகளோட ஷேர் மார்க்கெட் மட்டும் இல்லாம அந்த நாடுகளோட மத்திய வங்கி
ஆகியும் எந்த பிரச்சனையும் இல்லாம செயல்படுறதுக்கு ஒரு நல்ல சமிகையா பார்க்கப்பட்டுச்சு. இப்படி ஈரான் அமெரிக்கா போர் நிறுத்த ஒப்பந்தம் நல்ல நிலையில போயிட்டு இருக்கும் போது அதுல கல்லு விட்டு எரியிற மாதிரி இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு என்ன பண்ணிட்டாருன்னா தெற்கு லெபனான்ல திரும்பவும் ஏர் ஸ்ட்ரைக்கிங் பண்ண ஆரம்பிச்சிட்டாருங்க. தெற்கு லெபனான் பகுதியில 8 இடங்களை குறி வச்சு தன்னோட விமானப்படை மூலமா ஏர் ஸ்ட்ரைக்கை நடத்தி இருக்கிற நெதன்யாகு இதுக்கு என்ன விளக்கங்களை கொடுத்திருக்காருன்னா, ஈரான் உட்பட மத்த உலக நாடுகளும் நல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும். அமெரிக்கா கொண்டு வந்திருக்கிற 14 அம்சங்களை கொண்ட போர் நிறுத்த திட்டத்தை இஸ்ரேல் பிரதமரா நான் மட்டும் இல்லாம எங்களோட நாடாளுமன்றமும் வரவேற்குது. அதுல எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இருந்தாலும் அமெரிக்கா கிட்டையும் ஈரான் கிட்டையும் நாங்க ஏற்கனவே ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திருக்கிறோம். தெற்கு லெபனான்ல செயல்படுற ஈரானோட ப்ராக்சி படையா இருக்கிற ஹிஸ்புல்லா படைங்க இஸ்ரேல் நாட்டுக்கு எதிராக அட்டாக் ட்ரோன்ஸ்ங்க ராக்கெட்ஸ்ங்களை ஏவி எங்களோட ஐடிஎஃப் ராணுவத்து மேல தொடர் தாக்குதல் அவங்க நடத்திட்டு வராங்க. ஹிஸ்புல்லா படைங்க இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான தாக்குதலை இன்னமும் நிறுத்த மாட்டாங்க. இஸ்ரேல் நாட்டுக்கு எதிரான செயல்கள்ல அவங்க இப்பவும் ஈடுபட்டு தான் வராங்க. இப்படி இருக்கும்போது நாங்க மட்டும் சண்டையை நிறுத்துங்கன்னு கேட்டா அது எப்படி எங்களால ஒத்துக்க முடியும்? லெபனான்ல செயல்படுற ஹிஸ்புல்லா படைகளுக்கு எதிரான எங்களோட போர் தொடரும்னு நாட்டு மக்கள் கிட்ட உரையாற்றும் போது நெதன்யாகு தன்னோட பேட்டியில குறிப்பிட்டிருந்தாருங்க. ஃப்ரெண்ட்ஸ், நெதன்யாகுவோட முடிவு இப்படி இருக்குதா? ஈரானோட IRGC ராணுவ படை என்ன முடிவு எடுத்திருக்காங்கன்னா, ட்ரம்போட ஏற்பட்டிருந்த 14 அம்ச போர் நிறுத்த திட்டத்துல முதன்மையா நாங்க குறிப்பிட்டது என்னன்னா, லெபனான் நாட்டுல நடத்திக்கிட்டு இருக்க போற இஸ்ரேலோட IDF ராணுவம் முழுசா கைவிடணும்னு கேட்டிருந்தோம். அந்த விஷயத்துக்கு இஸ்ரேல் பிரதமர் ஒத்துக்கிட்டாரு. லெபனான்ல இதுக்கப்புறம் குண்டு சத்தமே கேட்காதுன்னு ட்ரம்ப் உத்தரவாதம் கொடுத்த ஒரே காரணத்தினால மட்டும்தான் ட்ரம்ப் கொண்டு வந்த 14 அம்ச போர் நிறுத்த திட்டத்துல ஈரானோட அதிபரா இருக்க பெசஸ்கியான் கையெழுத்து போட்டிருந்தாரு. இப்ப என்னன்னா, கொடுத்த வாக்குறுதியை மீறி லெபனான் நாடு மேல இஸ்ரேலோட ராணுவம் தொடர் குண்டு வீச்சு நடத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி இருக்கும்போது எங்களை மட்டும் போர் நிறுத்த ஒப்பந்த பிரகாரம் நடந்துக்குங்கன்னு சொல்றதுக்கு அமெரிக்காவுக்கு எந்த தார்மீக உரிமையும் கிடையாது. அதனால ஈரான் நாட்டுல செயல்படுற IRGC ராணுவ படை என்ன தீர்மானிச்சிருக்குதுன்னா, லெபனான் போரை நிறுத்தாத இஸ்ரேலுக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற விதமா ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியை நாங்க இழுத்து மூட போறோம்னு IRGC ராணுவம் சொல்லியிருக்காங்க. எங்களோட நெருங்கிய நட்பு நாடுகளை தவிர்த்து மற்ற நாடுகளுக்கு இந்த ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்மஸ் கடல் பகுதியில் பயணிக்கிறதுக்கு எந்த அதிகாரமும் கிடையாது. ஒருவேளை அவங்க பயணிச்சாங்கன்னா ஏவுகணை தாக்குதல் நடத்தப்படும்னு IRGC ராணுவம் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இந்த இடத்துல ட்ரம்போட மைண்ட் வாய்ஸ் எப்படி இருக்குதுன்னா, எப்படியே கஷ்டப்பட்டு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை ஏற்படுத்தின அதுல மண்ணவாரி போட்டுட்டேப்பான்னு நெதன்யாகுவை நினைச்சு ட்ரம்ப் வருத்தப்பட்டு இருக்காங்க. ஈரான் போரால ஏற்பட்ட இழப்புகளால வெளியே சொல்லவும் முடியாம உள்ள மெல்லவும் முடியாம ட்ரம்ப் படாத பாடுபட்டு இருக்காங்க. இருந்த போதிலும் அமெரிக்காவோட மீடியேட்டரா இருக்க பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், பாகிஸ்தான் ராணுவ தளபதி அசீம் முனீர், அதுக்கப்புறம் கத்தார் நாடுகளோட பிரதிநிதிகளை வச்சு ஈரான் நாட்டுக்கிட்ட அமெரிக்கா என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, மத்திய கிழக்குல காசா போர் நிறுத்த திட்டத்தை அமல்படுத்தும் போதும் இஸ்ரேல் ராணுவத்துக்கும் அதுக்கப்புறம் ஹமாஸ் படைகளுக்கு நடுவுல அப்பப்ப சின்ன பிரச்சனை ஏற்பட்டு தான் இருந்தது. அதே மீறி தான் காசாவில் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை சாத்தியப்படுத்தி அங்க ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கான வேலைகளையும் அமெரிக்கா ஈடுபட்டு வருது. அதனால தெற்கு லெபனான்ல இஸ்ரேல் நடத்திருக்கிற ஏர் ஸ்ட்ரைக்கிங்களை வச்சு எந்த முடிவுக்கு வராதிங்க. இந்த போர் நிறுத்த ஒப்பந்தம் கண்டிப்பா சாத்தியப்படும். 14 அம்சங்களையும் 60 நாளுக்குள்ளார நம்ம நிறைவேற்றியே தீருவோம்னு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஈரான் கிட்ட உத்தரவாதம் கொடுத்த ஒரே காரணத்தினால ஈரானோட உச்ச தலைவராக இருக்க முஜ்தபா காமேனி அந்த நாட்டோட அரசாங்கத்துக்கு என்ன விஷயத்த சொல்லியிருந்தாருன்னா, 60 நாள் போர் நிறுத்த திட்டத்துக்கான பேச்சுவார்த்தையை சுவிட்சர்லாந்துல வச்சு அமெரிக்கா நடத்த இருக்கிறாங்க. அந்த பேச்சுவார்த்தையில நேர்ல கலந்துக்குங்க, என்னதான் பேசுறாங்கன்னு பாப்போம்னு முஜ்தபா காமேனி அவங்களோட அரசு அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டு இருக்கிறதா குளோபல் மீடியாவா இருக்க தி கார்டியன் வந்து செய்தி வெளியிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், இதோட எதிரொலியா ஈரான் ஃபாரின் மினிஸ்டரா இருக்க அப்பாஸ் அராக்சி, அந்த நாட்டோட நாடாளுமன்ற சபாநாயகரா இருக்க கலிபாவும் நேரடியா சுவிட்சர்லாந்துக்கு பயணப்பட்டாங்க. அவங்களுக்கு அங்க வரவேற்பு கொடுத்த சுவிட்சர்லாந்து அரசாங்கம் அமெரிக்க பிரதிநிதிகளோட பேச்சுவார்த்தை தொடங்கினாங்க. ஈரான் சைட்ல இவங்களா வந்தாங்க. அமெரிக்கா சைட்ல யார் வந்திருந்தாங்கன்னா, மத்திய கிழக்குக்கான ஸ்பெஷல் என்வாயா இருக்க ஸ்டீவ் விட்காஃப், ட்ரம்போட இஸ்ரேல் மருமகனா இருக்கிற குஷ்னர், அதுக்கப்புறம் அமெரிக்காவோட துணை அதிபரா இருக்க ஜேடி வேன்ஸும் நேரடியா இந்த பேச்சுவார்த்தையில கலந்துக்கிட்டாருங்க. டிஃபென்ஸ் சீஃபா இருக்க பீட்டர் எக்ஸேத்தை மட்டும் கூப்பிடலாங்க. பீட்டர் எக்ஸேத் ஒருவேளை கலந்துக்கிற மாதிரி இருந்தா அங்க பெரிய பிரச்சனையே ஏற்படும்ன்றது ட்ரம்புக்கு நல்லாவே தெரியுங்க. அதனால பீட்டர் எக்ஸேத்தை தவிர்த்துட்டு தான் இந்த பேச்சுவார்த்தையை ட்ரம்ப் தொடங்கியிருந்தாரு. இவங்களோட சேர்த்து பாகிஸ்தான் பிரதமர் ஷபாஸ் ஷெரீப், அந்த நாட்டோட ராணுவ தளபதியா இருக்க அசீம் முனீரும் சுவிட்சர்லாந்துக்கு நேரடியா வந்திருந்தாங்க. அங்க அமெரிக்கா ஈரான் நாடுகளுக்கு நடுவுல மீடியேட்டர் மூலமா 80 நிமிஷம் வரைக்கும் பேச்சுவார்த்தை நடந்ததுங்க. அதுக்கப்புறம் பேச்சுவார்த்தையை ஹோல்ட் பண்றதா ஈரான் சொல்லிட்டாங்க. லெபனான் போர் நிறுத்தம் சாத்தியப்படலனா எந்த நிமிஷமும் இஸ்ரேல் அமெரிக்காவுக்கு எதிராக நாங்க தாக்குதலை தொடங்குவோம்னு ஈரான் எச்சரிக்கை விடுத்திருக்காங்க. இதோட இந்த வீடியோவை முடிச்சுக்கிறாங்க. ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம என்ன தகவல் பார்த்தனா, போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்ட ஈரான் அமெரிக்கா நாடுகள், லெபனான் போர் நிறுத்தம் சாத்தியப்படாது நெதன்யாகு அறிவிப்பு, சுவிட்சர்லாந்து அமைதி பேச்சுவார்த்தையில் பின்னடைவு. இப்படி நிறைய ஜியோ பாலிடிக்ஸ் தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க. எங்களுக்கு சில நண்பர்கள் யூடியூபோட சூப்பர் தேங்க்ஸ் ஆப்ஷன் அப்புறம் QR கோட் மூலமா ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் உதவ நினைச்சீங்கன்னா இந்த வழிகளை பயன்படுத்தி ஹெல்ப் பண்ணலாம். ஃப்ரெண்ட்ஸ், UPSC
டிஎன்பிசி, எஸ்எஸ்சி மாதிரியான அரசு தேர்வுகளுக்கு ஏற்ற சில புத்தகங்களை நாங்க டேக்டு ப்ராடக்ட்ஸா கொடுத்துருக்கோம். அதையும் போய் செக் பண்ணி பாருங்க. வல்லரசு நாடுகளோட அதிபருங்க போருங்களை தவிர்த்துட்டு மக்களுக்கான அடிப்படை தேவையா இருக்க கல்வி, உணவு, மருத்துவத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கணுங்க. அடுத்து ஒரு டிஃபென்ஸ் ஜியோ பாலிடிக்ஸ் தகவலோட நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்ககிட்ட இருந்து விடை பெறுவது ஆல் இன் தமிழ்.